பனையூரை விட்டு வெளில வர மாட்டாரா, பனையூரை விட்டு வெளில வர மாட்டாரான்னு கேட்டீங்க. எங்க தலைவர் பரந்தூர் விவசாயிகளோடு தலைமைச் செயலகத்துக்கே வர போறாரு. என்ன பண்ண போறீங்க? 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சி. எங்களை யாரும் வீழ்த்த முடியாது, நாங்கள் ஆலமரம் அரசமரம் என்று டிஎம்கே சொல்கிறது. டிஎம்கே என்கின்ற 3 எழுத்தை டிவிகே என்கின்ற 3 எழுத்து 2026 வீழ்த்தும். 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தங்க தளபதி மண்ணின் மைந்தன் தலைவர் தளபதி அவர்கள் அமர்வார். ஆமா, அவர் கூத்தாடி தான், அவர் சினிமாக்காரர் தான். அவர் சினிமாவில் இருந்து கொண்டு கூத்தாடி கொண்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டின் உரிமைக்காக, மக்களின் வாழ்வியலுக்காக சமரசம் இல்லாமல் போராடிய மக்கள் போராளி. சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அவர் பிஜேபி பி டீம், பிஜேபியோட கூட்டணி வைக்க போறாங்க. தலைவர் இன்னைக்கு செயற்குழுல ஓங்கி மண்டையிலே அடிச்சாரு. பாசிச சக்திகளோடு பிளவுவாத சக்திகளோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாதுன்னு. மதத்தை வைத்து சாதியை வைத்து பிளவுபடுத்தக்கூடிய கட்சி தான் பிஜேபி. அந்த பிஜேபியை ஒருபோதும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க கூடாது, தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள கூடாது. தமிழ்நாட்டினுடைய கருத்தியலுக்கு எதிராக, தமிழ்நாட்டினுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக, தமிழ்நாட்டினுடைய கோட்பாட்டிற்கு எதிரான ஒரு கட்சி தான் பிஜேபி. அந்த பிஜேபியோடு கூட்டணி வைத்து தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யக்கூடியவர் நம்மளுடைய தலைவர். தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர். தொட்ட மண்டையில கூட முடி மலரும், ஆனா தமிழ்நாட்டில் தாமரை மலரே மலராது. பேனர் வைக்க கூடாது, போஸ்டர் வைக்க கூடாது, விளம்பரம் செய்யக்கூடாது, கொடி ஏற்றக்கூடாது என்று அதிகாரத்தை வைத்து நீங்கள் மிரட்டி கொண்டிருக்கீங்க. உங்களுடைய அதிகாரம் எத்தனை மாசம்? ஒரு 10 மாசத்துக்கு உங்களிடம் அதிகாரம் இருக்குமா? அதன் பிறகு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பறக்கும். தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருப்பாரு. நாங்கள் உங்களை போன்று அடாவடி செய்ய மாட்டோம்.